நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நமக்கு இந்த ஏமாத்து வேலையை பத்தி தெரிஞ்சிருக்குன்னா அது நமக்கு தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் நமக்கு நடுவுல இருக்கிற ஒரு போட்டியாளருடைய திறமை. அதனால நாம எல்லாருமே மிஸ் சந்தியாவுக்கு நன்றியை சொல்லி ஆகணும். உண்மையை சொல்றேன் மிஸ் சந்தியா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இப்ப நாங்க என்ன முடிவெடுத்திருக்கோம்னா அடுத்த ரவுண்டுக்கு நாங்க நாளைக்கு உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியப்படுத்துறோம். அதனால நீங்க எல்லாருமே நாளைக்கு வரணும். சார், என் சைடில் ஒரு ரெக்வஸ்ட் சார். இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியணும். செமிஃபைனல் ரவுண்டை நீங்கள் எப்போ வச்சுக்க போறீங்கன்னு தெரிஞ்சா எங்களுக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிற கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஏலாய சார், எதுக்கு ஏற்பாடெல்லாம் செய்யணும்? எங்க ஆசை என்னடா, எங்களுடைய போட்டியாளர்கள் எல்லாருமே வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எத்தனையோ சவால்களுக்கு தயாரா இருக்கணும். 24 ஹவர்ஸும் 7 நாட்களுமே அவங்க அலர்ட்டா இருக்கணும். அதனால செமிஃபைனல்ஸ் பத்தின டீடைல்ஸ் நாளைக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க சார். நாளைக்கு புதுவிதமாக எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம். நாம நாளைக்கு மீட் பண்ணலாம். வாங்க போலாம். சந்தியா, ஒரு நிமிஷம். இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல வேலையை பார்த்திருக்கீங்க. ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க. அதனால ஏன் சார்பா என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க திரும்ப ஒரு விஷயத்தை நிரூபிச்சிருக்கீங்க. நம்ம நிஜ வாழ்க்கையில உண்மையிலே நீங்க மிகப்பெரிய சாம்பியன். இந்த போட்டியில கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. உண்மையை சொல்ல போனா நான் இப்போவே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன். உண்மையிலே நீங்க தான் உண்மையான சாம்பியன். இதுல கலந்துக்கிற முழு தகுதியும் உங்களுக்கு இருக்கு. சந்தியா உண்மையிலே மத்தவங்கள மாதிரி இல்ல. அவ உண்மையிலே பெரிய புத்திசாலி தான். இவ ஜெயிக்கிறதும் சுலபந்தான். அன்னைக்கு சூர்யாவோட கடையில நஷ்டம் ஆனதுக்கு பிரீத்தி தான் காரணம்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்கிட்ட மறைச்சிட்டா. ஏன் எல்லா பழியும் தான் தலைமையில போட்டுக்கிட்டா? அந்த பானை எவ்வளவு முக்கியம்னு அவளுக்கும் தெரியுமே. ஆனா ஏன்? சரோஜா ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கா? சந்தியா மருமகளை எல்லாரும் பாராட்டுறாங்கல்ல, அதை பொறுத்துக்க முடியல போல இவளால. கண்ணா, சீக்கிரமா வீட்டுக்கு வா. அம்மா உனக்கு லட்டு ஊட்டி விடுறேன். அத்தை, என்ன அத்தை இது? எல்லாரும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க அத்தை? இல்ல, அது வந்து நான் கண்ணனை டாக்டர் கிட்ட காட்டலான்னு கூட்டிட்டு போனேன். ஆனா நீங்க எல்லாரும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க அத்தை? ஆமாங்க அத்தை, நீங்க வேற ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கீங்களே. என்னாச்சு அத்தை? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சாங்க? இல்ல, நான் எதுக்கு கேட்க மீனாட்சி அண்ணி, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணி. அதனால நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இந்த போட்டியில அண்ணிங்க 2 பேருமே வெளியில போக மாட்டாங்கன்னு தோணுது. அப்படியா? சொல்ல போனா இன்னைக்கு சந்தியா அண்ணி எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணாங்க தெரியுமா? அந்த போட்டியில நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தன் போட்டியை பத்தின எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லிட்டு இருந்தான். அதை திருடி பணத்துக்கு விற்கணும்னு நினைச்சான். அவனை நம்மளுடைய சந்தியா அண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. அப்படியா? எனக்கு ஒண்ணும் இது புது விஷயமா தெரியல. ஏன்னா சந்தியாக்காக்கு இது எப்பவுமே கைவந்த கலையாச்சே. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இவங்க ஒருவேளை பிறக்கும் போதே போலீஸ்காரையே பிறந்திருப்பாங்கன்னு. இவங்க எங்க போனாலும் அங்க இருக்க யாராவது ஒருத்தர் 2 பேரை இவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விடாம இருக்க மாட்டாங்க. என்னத்த நான் சொல்றது? நீயும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இரு. இல்லன்னா நாளைக்கு உன்னை பத்தின உண்மைகளையும் அவ கண்டுபிடிச்சிருவா. இப்பவாவது சாவியை கொடுக்கறியா? கதவை தர சூர்யா. வாங்க. அம்மா, இன்னைக்கு நான் என்ன சமைக்கணும்னு சொல்லிடுங்க, நான் இப்பவே பண்ணிடுறேன். சரி, முதல்ல டீயை போட்டு கொடுமா. நான் இப்பவே போட்டு கொண்டு வரேயா? ஐயோ, கால் வலிக்குதே. ஆண்டவா. அட கடவுளே, என்ன இது? எனக்கு கொஞ்சம் கூட நேரமே சரியில்லை.
இந்த வீட்ல யாருக்குமே பொறுப்பு இல்ல. நான் தான் தலை அடிச்சுக்க வேண்டியிருக்கு. எத்தனை பேரை தான் நான் சமாளிக்கிறது? இப்போ என்னாச்சுமா? அங்க பாருங்க, வீட்ல இருக்கிற லைட் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. கரண்ட மிச்சப்படுத்தணுங்கிற அக்கறை யாருக்குமே கிடையாது. ஒவ்வொரு பைசாவா சேர்த்து வைக்கணும்னு எப்போ நான் தான் கவலைப்பட்டு இருப்பேன். ஆனா வீட்டு செலவை அதிகமாக்கணும்னு எல்லாருமே ரொம்ப குறியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் தான் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ? கரண்ட்டுக்கு மாசம் 1000 2000 பில்லு வந்துட்டு இருக்கு. அப்ப கூட உங்க யாருக்குமே இத பத்தி கவலையே இல்ல. அத்தை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் உயிரை கூட கொடுப்பேன். போதும், நிறுத்து. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. நான் ஒரு உண்மையை சொல்லவா? இது எல்லாமே சவிதாவோட தப்பு தான். நீங்க கிளம்பினதுக்கு அப்புறம் நானும் தானே கிளம்பி போனேன். இல்ல, குட்டி பையனை கூட்டிட்டு நான் டாக்டர் பார்க்க போனதா சொன்னேன்ல அத்தை. அப்ப நீங்க சவிதா கிட்ட தானே சொன்னீங்க லைட் ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லி. ஆனா அவளுக்கு அதுக்கெல்லாம் நேரமே இருக்காது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவதான் போன் பேசிக்கிட்டே இருக்காளே, யார் பேச்சையும் மதிக்காம. ஆமாங்க அண்ணி, எல்லா வேலையும் நீங்க தானே பண்றீங்க. நாங்க எல்லாம் வெட்டியா தானே இருக்கோம். இது பாருங்க அண்ணி, எனக்கு கூட ஞாபகம் மறதி இல்ல. எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா என்கிட்ட இல்ல உங்ககிட்ட தான் லைட் ஆஃப் பண்ண சொன்னாங்க. என்ன நீங்க உங்களுக்கு இதுவே பழக்கமாயிடுச்சு. நீங்க பண்ண தப்ப அடுத்தவங்க மேல போட்டுட்டே இருப்பீங்க. அர்த்தமே இல்லாம பேசாத. சவிதா, ஏன் ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறீங்க? நடந்து முடிஞ்ச பிரச்சனை விடுங்க. சண்டை போட்டு என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? பொறுமையா சண்டை போடுறது நான் இல்ல, அண்ணி தான். வர வர சண்டை போடுறது அன்னிக்கு பழக்கமாயிடுச்சு. போய் சொல்லி அவங்க நினைச்சது எப்படியாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவா அண்ணி, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஊரை சுத்த போனீங்கல்ல. அப்படியா? அப்ப நீ சவிதா சும்மா பேசணுங்கிறதுக்காக எதையும் பேசாத. உன்னோட விஷயத்தெல்லாம் மறைக்கணுங்கிறதுக்காக உங்க அம்மா மேல இருக்க பயத்தால நீ இது வரைக்கும் எத்தனையோ தப்பு பண்ணிருக்க, புரியுதா? நீ பண்ண தப்ப எல்லாத்தையும் நான் சொல்லவா? அன்னைக்கு காலேஜ்ல 2வது பரீட்சை அன்னைக்கு நீ ஃபெயில் ஆயிட்ட. ஆனா வீட்ல வந்து எல்லார்கிட்ட என்ன சொன்ன? நான் நல்ல பரீட்சை எழுதிருக்கேன், எனக்கு நல்ல மார்க் வர. நீ சொன்னியா இல்லையா? ஏதோ அந்த டிஎஸ்பியோட மனைவி அன்னைக்கு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்ததுனால நீ பண்ண தப்ப வீட்ல இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீ ஃபெயில் ஆன விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. இதுக்கு மேலேயும் சொல்லவா? அன்னைக்கு நீ உனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக உன் அண்ணன் கிட்ட வந்து 3000 ரூபாய் கேட்டு வாங்கினது யாருக்காக வாங்கின? புக் வாங்கணும்னு சொன்ன. ஆனா நீ அந்த பணத்தை வச்சு அந்த பேப்பர் வாங்கிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? காலேஜ்ல பார்த்து எழுதினப்போ நீ மாட்டிக்கிட்ட. ஆனா வீட்டுக்கு வந்து நல்ல போய் சொல்லி சமாளிச்ச. வீட்டுல வந்து சந்தேகா மேல பழிய போட்ட. எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு பொண்ணா பிறந்துட்டு நீ வாய் குசாம இவ்வளவு பொய்யெல்லாம் சொல்றியே, இதெல்லாம் உனக்கு அடுக்குமா? உனக்கு அசிங்கமாவே இல்லையா? நான் உண்மையிலே போய் சொல்லல. நான் எந்த தப்பும் பண்ணல. சவிதா, வாழ்க்கையில எத்தனையோ தடவை நீ போய் சொல்லியிருக்க. இப்ப நீ உண்மையதான் சொல்றேன்னு நான் எப்படி நம்புறது? உண்மையிலே சந்தியா தான் உனக்கு பேப்பரை கொடுத்தாளா? காப்பி அடிக்க சொல்லி கொடுத்தது அவதானா? எந்த பேப்பர் வச்சு நான் படிச்சேனோ அதுல இருந்து ஒரு பேப்பர் கூட வரல. அண்ணா நான் பிரச்சனையில இருந்தேன். அதனால தான் அண்ணி ஒரு பேப்பர் கொடுத்து காப்பி பண்ண சொன்னாங்க. ஒருவேளை உண்மையிலேயே சவிதா அந்த நேரத்துல என்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அப்படி ஒரு பொய்ய சொன்னாளா? எப்ப பார்த்தாலும் போன் பேசிக்கிட்டே இருக்குது. எந்த வழியும் வீட்ல பாக்குறது? நான் போய் சொல்றேனா? நீங்க தேவையில்லாம சண்டை ரெண்டு பேரும் வாயை மூடுங்க. முதல்ல சண்டையை நிறுத்திக்கோங்க. ஏன் மிருகங்கள் மாதிரி சண்டை போடுறீங்க? வீட்டுல கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? பெரியவங்க சின்னவங்கன்னு இந்த வீட்டுல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போச்சு. எல்லாரும் பிரச்சனை பண்ணணும், சண்டை போடணும்னு உறுதியா இருக்கீங்க. யார பார்த்தாலும் ஓன் தப்பு ஏன் தப்பு, எப்ப பார்த்தாலும் தப்ப யார் மேலேயாவது போடணும்னு திரியுறீங்க. அடுத்தவங்க விஷயத்துல பிரச்சனை பண்றதுலயே குறியா இருக்கீங்க நீங்க. குடும்பத்துல யாரையுமே மதிக்கிறது கிடையாது. குடும்பம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொருத்தரும் மத்தவங்க பண்ண தப்பையும் குறைகளையும் மறைக்கணும். எல்லாரும் மத்தவங்களுக்காக வாழ பழகணும், புரியுதா? ஆனா இந்த வீட்டுல யாருமே அப்படி பண்றதே இல்ல. இங்க பாரு சந்தியா, போ போய் மொட்டை மாடியில வத்தல காய வச்சுட்டு வா. இல்லைன்னா அந்த மாவு கெட்டு போயிடும், புரிஞ்சுதா? சரிங்க.
தேங்க் காட் மோகன், இன்னைக்கு நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஆனா ஒண்ணு புரியல, அந்த மனோஜ் எதுக்காக நம்ம பேரை சொல்லலாம் தான் புரியல. மோகன், எனக்கு உயிரே போயிடும் போல இருந்தது. ரொம்ப டென்ஷனா இருந்தது. ஒருவேளை மனோஜ் நம்ம பேரை சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோ, அப்ப அதனால என்ன இருக்குமோ தெரியல. பேரை சொல்லாம அவன் நமக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. அதுக்காகவும் நான் அவனுக்கு பணத்தை கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம இந்த போட்டி முடிகிற வரைக்கும் இந்த போட்டியில நம்ம இருக்கணும்னு சொன்னேன். அதனாலதான் மாட்டினா கூட நம்ம பேரை சொல்லல. எப்படியாவது எனக்கு அந்த 50,000 ரூபாய் பணம் வேணும். ஆனா உன்னால சொந்தமா ஜெயிக்க முடியாதுல்ல. எனக்கு எல்லா ரவுண்ட்லயும் மனோஜ் கொடுக்குற டீட்டெயில்ஸ்ல தான் நீ ஜெயிச்ச. இப்ப என்ன பண்ண போற? அடுத்த ரவுண்ட்ல ஜெயிச்சிருவியா இல்ல தோத்துருவியா? ஒரு வேலை பண்ண போ, சந்தியானி கிட்ட போய் ஏதாவது கத்துக்கிட்டு வா. போ. அவங்க சொந்த டேலண்டால, சொந்த புத்திசாலித்தனத்தால அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஆனா உன்னாலதான் எதுவும் சாதிக்க முடியாது. மோகன், ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாத. நானும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கேன். இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நீ வேணா பாரு, கண்டிப்பா இந்த போட்டியில நான் ஜெயிச்சு காட்டுவேன். என்ன நடந்தாலும் சரி. என்ன சொன்ன? ஜெயிக்க போற? இந்த போட்டியில நீ ஜெயிக்க போற? சரி, எப்படி ஜெயிக்க போறன்னு சொல்லு. பிரீத்தி மோகன் எல்லாரை விட பெரிய சாம்பியன் ஆகணும்னு நினைக்கிறியா? ஆனா உனக்கு ரோப் ரோலுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனா இப்போ போட்டியில ஜெயிக்க போறேன்னு வீராப்பா பேசுற. இதுல ஜெயிக்கணும்னு நீ ஒருவேளை முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா இந்த முடிவை சாதிக்க முடியாதுங்கிறத உனக்கு நல்லா தெரியும். நீ கொஞ்சமாவது யோசிச்சிருக்கியா உன்னை போட்டியில ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் எவ்வளவு காசை இறைச்சிருக்கேன்னு? எல்லாமே பாழாக்க போகுது. ஒரு வழி இருக்கு. என்ன? உன்னால முடிஞ்ச வரைக்கும் சந்தியா கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கோ. நல்லா கவனமா இரு. அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, எல்லாத்தையும் காப்பி பண்ணு. இன்னொரு விஷயம், ப்ளீஸ் உன்னோட சொந்த மூளையை மட்டும் யூஸ் பண்ணிடாத. மோகன், சந்தியாக்கா ரொம்பவே புத்திசாலி. அவங்க டக்குன்னு என்ன பிடிச்சிருவாங்க. நான் இதெல்லாம் பண்ணேன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. உன்னால சொந்தமா தான் யோசிக்க முடியல, அட்லீஸ்ட் காப்பியாவது பண்ணி தொலைய. உன்னால அது கூட முடியாதா? பிரீத்தி, மறந்துட்டியா? நானே ஞாபகப்படுத்துறேன். இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு. இந்த போட்டியில ஜெயிக்கிறது தவிர உங்ககிட்ட வேற எந்த வழியும் இல்லை. இல்லைன்னா இந்த கல்யாணம், இந்த புறாவு எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாமே முடிஞ்சிடும். அப்புறம் பிரீத்தி மோகனோட பொண்டாட்டியா இல்லை, அப்புறனோட பொண்ணா தான் இருப்போம். நான் சொல்ற மாதிரி செய். அதுவே போதும். ஏ சவிதா, போ மொட்டை மாடிக்கு போய் அங்க இருக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு வா. சொன்னது புரியலையா? சரிம்மா. கஸ்தூரி, போய் அந்த துணியெல்லாம் கொண்டு வா. சவிதா, அம்மா அந்த வேலையை உன்கிட்ட தானே சொன்னாங்க, நீயே போய் கொண்டு வா. நான் தான் சொல்றேன்ல. சவிதா, உங்க அம்மா ஏற்கனவே டென்ஷனா இருக்காங்க, அவங்களை கோவப்படுத்தாத. இப்ப பிரச்சனை பண்ணா நீ தான் வாங்கி கட்டிக்குவ. நீ தான் அப்புறம் அழுதுகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டேன். நானே கொண்டு வரேன். எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு.
இந்த வத்தல வேற வழியிலேயே போட்டு வச்சிருக்காங்க. அவங்கள யாரும் எதுவும் சொல்றது இல்ல, என்னையே சொல்றாங்க. ஆனா அம்மா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க, என்னை கொன்னே போட்டுருவாங்க. அம்மா என்ன திட்டாம இருக்கணும்னா நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும். ஆனா என்ன பண்றது, முதல்ல போய் துணியை கொண்டு வரலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? இது இப்படியே ஓட்டிட்டு இருக்கே, இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல, இப்ப வருது. என் பொண்ணு இவ்வளவு புத்திசாலியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. மீனாட்சியை விட இவன் 4 அடி முன்னாடி இருப்பா போல இருக்கே. சந்தியா, சொல்லுங்க அத்தை. வத்தல எல்லாம் காய வச்சிட்டல? கஸ்தூரி, சொல்லுங்கம்மா. மொட்டை மாடிக்கு போய் அந்த வத்தலை எல்லாம் கொண்டு வா. இப்ப அங்க வெயில் சுத்தமா இருக்காது. சரி. அட கடவுளே, என்ன இது? அதுக்குள்ள நான் மறந்தே போயிட்டேன். என்ன இது? மாவு எப்படி இதுல இருக்கு? சந்தியா அண்ணி, நீங்க வந்து வத்தல் போடவே இல்லையா என்ன? மாவு கிண்ணத்துல வச்சது வச்ச மாதிரி இருக்கே அண்ணி. என்ன சொல்ற கஸ்தூரி? நான் இப்பதானே வத்தல் காய வச்சுட்டு வந்தேன். அதெல்லாம் இல்ல அண்ணி, நான் உண்மையதான் சொல்றேன். வேணும்னா நீங்களே மேல வந்து பாருங்க. அண்ணி, இப்ப
இப்பெல்லாம் நீங்க டென்ஷனா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்கல்ல, அதான் காம்படிஷனை பத்தி. எனக்கு தெரிஞ்சு நீங்க மறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சவிதா. நான் வத்தல காய வச்சுட்டு தான் வந்தேன். நான் இப்பவே போய் என்னன்னு பாக்குறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் இங்க வத்தல காய போட்டேனே, அதுக்குள்ள எப்படி இந்த மாதிரி ஆச்சு? எப்படி மாவல்ல பாத்திரத்திலே இருக்கும்?